ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஸ்டப்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஏஜ் கேல்குலேஷன். ஓகேங்களா? ஸோ டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நம்ம ஏஜ் கேல்குலேஷன் பண்ண போகிறோம் வித் யூஸிங் சிங்கிள் ஃபார்முலா. ஓகேங்களா? ஒரே ஒரு ஃபார்முலா வச்சுட்டு நம்ம ஏஜ் கேல்குலேஷன் பண்ண போகிறோம். ஏஜ் கேல்குலேஷனுங்கிறது இயர்ஸ், மந்த்ஸ், டேஸ் எதில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வாத்தியார பாக்காதே கத்துக்கிறேன். நான் ஏலக்காய்வேன். அது ஏகலே சரி, ஏதோ ஒன்னியா வழிவிடு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் எக்ஸலில் பாருங்கள், ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். டேட் ஆஃப் பர்த் என்கிட்ட இருக்குது, ஏஜ்ங்கிற ஒரு காலம் நான் ஃப்ரீயாக விட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ டேட் ஆஃப் பர்த்ங்கிற காலமில் எனக்கு வரிசையாக 3 டேட் ஆஃப் பர்த் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு டேட். ஓகேங்களா? இது வந்து ஒரு பர்சனோட டேட் ஆஃப் பர்த்தை நினச்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த டேட் ஆஃப் பர்த் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணி ஃபார்மேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபார்மேட் அப்படிங்கிறதுக்கு ஃபார்மேட் செல்ஸ் அப்படிங்கிற இருக்கா. ஸோ அந்த ஃபார்மேட் செல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஒரே ஃபார்மேட்டை கொண்டு வரதுக்காக நான் டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கேட்டகரியில் டேட் சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் வைக்கிறேன். ஓகேங்களா? சாம்பிள் பாருங்கள், சாம்பிளில் எந்த மாடலில் இருக்கோ அதே மாதிரி தான் நல்லது. ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கிளிக் பண்ணால் எனக்கு ஒரே ஃபார்மேட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த பிளாங்க் செல்ஸில் எனக்கு வரக்கூடிய நம்பர்ஸும் ஒரே ஃபார்மேட்டில் இருக்கணும். அதனால நான் ஃபார்மேட் செல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்பருங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். அதில் பாருங்கள் டெசிமல் பிளேஸ் 2ன்னு இருக்குது இனிஷியலாக. ஸோ அதனால் இப்போ நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு எந்த ஃபார்முலா போட்டோம்னா இஸ் ஈக்குவல் தான் ஆரம்பிக்கணும். இஸ் ஈக்குவல் டு டேட்டட் இஃப். ஓகேங்களா? டேட்டட் இஃப் கீழே இப்போ ஓப்பன் த ப்ராக்கெட் கீழே இருக்கா, டேட்டட் இஃப்னு இருக்கா. ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன். எந்த டேட்டை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எந்த செல்லோட டேட் நம்பர் நான் எனக்கு வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கமா. ஓகேங்களா? அந்த செல்லோட ரேஞ்ச் வந்து H4 கமா டுடே அப்படிங்கிற ஆப்ஷனையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். டுடே ஓப்பன் த ப்ராக்கெட் க்ளோஸ் த ப்ராக்கெட். இந்த டுடேன்னு கொடுக்கும்போது நீங்கள் மறக்காமல் உங்களோட சிஸ்டம் டேட்டா செக் பண்ணிக்கணும். அது இன்னையோட டேட்டா தான் செக் பண்ணிக்கணும். ஸோ டுடே ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பண்ணோன்னா இன்னையோட டேட் வரைக்கும் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு கமா, அப்புறம் ஓப்பன் த ப்ராக்கெட் அப்பாஸ்ட்ரோஃபி, அதில் ஒய் மீன்ஸ் இயர். ஓகேங்களா? பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஓப்பன் கொட்டேஷன் க்ளோஸ் கொட்டேஷன் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா அப்ளை ஆகிட்டு உங்களுக்கு ஏஜ் வந்துடும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன், நம்பர்னு நம்ம செலக்ட் பண்ணும்போது அந்த டெசிமல் பிளேசஸ் 2ன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் முதல்ல உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? இப்போ ஜெனரலில் நம்ம வைக்கக்கூடாது, ஏன்னா ஜெனரல் வச்சா பிரச்சனை இல்லை, பட் நம்பர்னு வச்சா நமக்கு சேஃப். ஸோ இப்போ எனக்கு ஏஜ் வந்து டெசிமல் பிளேசஸ் தேவையில்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டெசிமல் பிளேசஸை 0 ஆக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் சாம்பிள் இன்க்ரீஸ் ஆகுதா. ஸோ சாம்பிளில் எனக்கு டெசிமல் பிளேஸ் போயிடுச்சு. இப்போ எனக்கு பியூர் நம்பரில் டேட் அதாவது இயர்ஸ் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இயர் வந்துடுச்சு 26. இப்போது இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா? ட்ராக் பண்ணால் இந்த எல்லா செல்லுக்கும் அந்த ஃபார்முலா அப்ளை ஆகிட்டு அதே மாதிரி உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த ஃபார்முலா எல்லா செல்லுக்கும் ரேஞ்சுக்கும் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ H4, H5, H6. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா செல் மட்டும் காப்பி ஆகும். உங்களுக்கு வேல்யூஸ் வந்து எந்த செல்லோட வேல்யூவோ அந்த வேல்யூவை உங்களுக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், இதில் நான் இயர்னு போட்டிருக்கேன். அதனால இயர் எத்தனை வருஷங்கிறது காமிக்குது. இப்போ இயருங்கிற இடத்துல நான் டேஸ்ன்னு போடுறேன். ஓகேங்களா? டி அப்படிங்கிறத போட்டேன்னா எத்தனை டே அப்படிங்கிறத காமிக்கும். ஓகேங்களா? அதாவது 9718 நாட்கள். ஓகேங்களா? இந்த 1994லேருந்து. ஸோ அதே ஃபார்முலா நான் எல்லாத்தையும் காப்பி பண்ணேன்னா எனக்கு டேஸ் கிடச்சிது. அதே மாதிரி மந்த்து அந்த டிங்கிற இடத்துல எம்னு போட்டோன்னா 319 மந்த்ஸ். ஓகேங்களா? அந்த இயரை அப்படியே மந்த்தில் காமிக்கும். ஸோ இது உங்களுக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கு நிறைய டேட் ஆஃப் பர்த்ஸ் இருந்துச்சு, ஒரு 100,000 இருந்துச்சுன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஜஸ்ட் ஒன் ஃபார்முலா போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்களோட ஏஜை கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.